This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 1. தலைப்பு கடவுள் வாழ்த்து. குறள்: பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பொருள்: இறைவனது தெப்பத்தை பற்றியவர்கள் மட்டுமே பிறவியாகிய பெரிய கடலை கடப்பர், மற்றவர் கடக்க மாட்டர். அதிகாரம் 5. தலைப்பு இல்வாழ்க்கை. குறள்: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள்: அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயனுமாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார். அதிகாரம் 11. தலைப்பு செய் நன்றி அறிதல். குறள்: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பொருள்: தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று, ஆனால் அவர் செய்த தீமையை அன்றே மறந்து விடுவது நல்லது. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. பொருள்: எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும், ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும், ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை. அதிகாரம் 18. தலைப்பு வெக்காமை. குறள்: அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை. பொருள். தலைப்பு. பொருள்: ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருந்தல் ஆகும். அதிகாரம் 31. தலைப்பு வெகுளாமை. குறள்: மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். பொருள்: தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். பொருள்: ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் நம்மையே அழித்துவிடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. அஃது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழிக்கும். அதிகாரம் 38. தலைப்பு ஊழ். குறள்: நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். பொருள்: ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும்.